நான் வரேம்மா. எல்லாரும் ஒன்னா தானே புறப்படுறீங்க? இல்லம்மா, எனக்கு வேற ஷூட்டிங் இருக்கு, அதனால நான் முன்னால போறேன். அப்படியா? வரேன் மீனாட்சி. கொஞ்சம் இருமா, இத வந்துட்டேன். அக்கா, ஊருக்கு போனதும் எங்களுக்கு மறக்காம லெட்டர் போடுக்கா. கண்டிப்பா போடுறேன். இந்தாமா, இத எடுத்துக்க. இதுல இருக்குமா? நீ என் பொண்ணு மாதிரி இத்தனை நாள் இங்க தங்கிட்டு உன்னை வெறுங்கையோட அனுப்பலாமா? இந்த புடவைய கட்டிட்டு போமா. நல்லா இருமா. நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமா. போய் அந்த ரூம்ல புடவைய மாத்திக்க. மச்சான், யாரும் அவசரப்படக்கூடாது. சரி, முதல்ல நான் தான் கொடுப்பேன். சரி மச்சான். ஏங்க, என்னங்க? இந்த ஏழைகளின் அன்பு பரிசு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேங்க. தெய்வமே, தெய்வமே. என்னங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? மச்சான், போடு மகா. ஆளுக்கு ஒரு கை பிடிக்கலாம். தள்ளுப்பா, தள்ளு. தள்ளு, 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 தள்ளு. போகுதே என் பைங்கிடே வானிலே, போகுதே போகுதே என் பைங்கிடே வானிலே, நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே, உறவும் இல்லையே. டைகர் பிரேம்நாத் அவர்களே, வருக வருக. டேய், அவங்க தலைவர் வச்சு மண்டம் திறக்கிறாங்களோ. டேய், டேய், ஏறி. டேய், போடு, அங்கே கட்டுறா. கொஞ்சம் மேலே ஏத்தி கட்டினா நல்ல கெட்டப்பா இருக்கும். டேய், நல்லா எடுத்து கட்டுறா. என்னை விட்டுட்டு போயிட்டே ஐயா. கூப்பிட்டா அம்மானு ஓடி வருவியா ஐயா? இப்ப யாரு என்னை அம்மானு கூப்பிடுவாங்க? முத்து, என்ன கண்ணை திறந்து பாருயா, கண்ணை திறந்து பாருயா. எப்பையா பார்க்க போறேன், எப்பையா பார்க்க போறேன் முத்து? சாதாரணமா செத்துருந்தா பரவாயில்ல, கரண்ட்ல ஷாக் அடிச்சு செத்துருக்கான். ஆமா, இப்படியே ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. சீக்கிரமா எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது போக வேண்டியிருக்கும். டேய் குஸ்வாமி, நேரத்தை வளர்க்காம சீக்கிரம் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கடா. இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? செத்தவன் யாரு? எங்க ரசிகர் மன்றத்துக்காரு. தலைவருக்காக உசுரே கொடுத்துருக்கா. தலைவர் வராம பணத்தை எடுக்க மாட்டேன் தெரியுமா? அவன் வராம எடுத்தா விவகாரமே நடக்குங்க. ஆத்திரப்படாதீங்கப்பா, உங்க ஹீரோ வந்த பிறகு எடுப்போம். போய் கூட்டிக்கிட்டு வாங்க. தலைவர் கூட்ட ஆள் போயிருக்கு, அவர் வராம எடுக்கூடாது. நீங்க வந்துதான் பணத்தை எடுக்கணும்னு உங்க ரசிகர்கள் பிடிவாதமா வெளியே காத்துட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு வந்துருவோம். உண்டோம், எனக்கு சாதாரணமா பணத்தை கண்டாலே அலர்ஜி. அதுவும் இவன் கரண்ட் கம்பத்துல ஏறி ஷாக் அடிச்சு கறி செத்துருக்கான்ற. ரொம்ப அருவருப்பா இருக்கு மேடா. ஒரு வாரத்துக்கு சோறே திங்க முடியாது. அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர் உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். டேய், இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பத்துல ஏறி கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்றன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தனத்துக்கு நான் தான் பொறுப்பா? தப்பு தானே. வெளியே உங்க ரசிகர்களா இருக்காங்க, நான் என்ன பதில் சொல்றது? இவ்வளவு நாளா என்கிட்ட வேலை செய்யறல, இதை கூட சமாளிக்க தெரியாது. இங்க வாடா. போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெஞ்சு வலியில துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிப்போ. நெஞ்சு வலி. தலைவர் ரெடி ஆயிட்டாரா? என்னாச்சு? அதை எப்ப கேக்குற? இவ்வளவு நேரம் நல்லா இருந்தார். அவர் ரசிகர் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, அண்ணன் மனசு ரொம்ப இலகுனது. அவர் ரசிகருக்கு ஏதாவது ஒண்ணா தாக்கப்பட்டா இருப்பா. நான் வேணா டவுனுக்கு போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேணா, அண்ணனுக்கு ஒரு பவுந்து கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரிங்க. ஏங்க கொஞ்சம் தலைவரை நேரா பார்த்துட்டு போயிறாங்களா? அறிவு கட்டவன,
அவரே உடம்பு சரியில்லாம உள்ள படுத்திருக்காரு சொல்றாரு. நான் வேற தொல்லை பண்ணுமா அவரை? தலைவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா. டேய், நடக்க வேண்டிய நம்ம பாத்துக்கலாம். வாங்கடா போலாம். சரி சரிடா. ஏண்டா நம்ம முத்து தலைவர் மேல எவ்வளோட பாத்து வச்சிருந்தான்? அவன் சாவுக்கே வரலடா. எவ்வளவு தலைவரடா? டேய், நீங்க எல்லாம் ரசிகனாடா? நம்ம தலைவர் மேலே சந்தேகப்படுறீங்க. அவர் உடம்பு நல்லா இருந்தா சாவு கண்டிப்பா வந்திருப்பாரு. டேய், சாவுக்கே தலைவர் வாட்டி 4 பேர் என்னடா சொல்லுவான்? எவன் என்னடா சொல்றது? நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியும். டேய், இவனுக்கு கிடக்குறா முட்டாளுங்க. இவனுக்கு என்னடா தெரியும் நம்ம தலைவரை பத்தி? ஆ. வாங்கடா, ஆக வேண்டியதை பாப்போம். வா. ஷூட்டிங் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே நாங்க எல்லாரும் ஊருக்கு புறப்படலாம்னு இருக்கோம். நீங்க எல்லாரும் புறப்படுறதுக்கு முந்தி எங்க ஊர் மக்கள் சார்பா ஒரு விருந்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். எதிர்பாராம ஊருக்குள்ள ஒரு துக்க காரியம் நடந்து போச்சு. அதனால அதை செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுறேன். அத பத்தி என்னங்க இருக்கு? இந்த 1 மாசமா எங்க எல்லாருக்கும் தங்க இடம் கொடுத்து நீங்களும் இந்த ஊர் மக்களும் கொடுத்த ஒத்துழைப்பு இருக்குத, அதுவே நாங்க தினசரி விருந்து சாப்பிட்ட மாதிரி தான். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. அப்பாடா. டேய், எல்லாம் இங்க இருக்காங்கடா. அதுதானே, நம்மளை விட்டு எப்படி போக முடியும்? வண்டி எல்லாம் வெளியே நிக்குதே. அப்ப புறப்படலாங்களா? ஆனா நீங்க எங்கப்பா புறப்பட்டீங்க? நாங்களும் மெட்ராஸ் போறோமே. எங்க 2 பேருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காருங்க அந்த மஞ்ச டைரக்டர். அப்படியா சமாச்சாரம்? ஆமாங்க. பரவாயில்லையே, நம்ம ஊர்ல இருந்து 2 ஹீரோக்கள் வர்றாங்கன்னா அது எங்க ஊருக்கு பெருமை தானுங்களே. பாவாடசாமி, நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கப்பா. ஐயா, இப்ப நாங்க பேரை மாத்தி புனை பெயர் வச்சிட்டோம்ங்க. என் பேரு பாவாட காந்த். என் பேரு பக்கரி காந்துங்க. ஏன்பா நல்ல பேரை இப்படி மாத்துனீங்க? காந்த்னு வச்சா தாங்க மார்க்கெட்டை கப்புன்னு பிடிக்க முடியும். ஓ, ஏ பொண்ணு, என்ன ஊருக்கு போய் ஒரேடியா தங்கிட்டியா? போன வாரம் தானே போனேன். பொன்னி, நீ வேணா பேசிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டியம்மா, உன் பாட்டுக்கு உடம்பு சரிதானே ஊருக்கு போன? இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல அத்தா. பொன்னி, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம காளியா பண்ணன காலை குத்திடுச்சுடி. என்னதான் காலை குத்திருச்சா? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. நாங்க எல்லாரும் போய் பாத்துட்டு வந்தோம். ஆனா அந்த கண்ணாத்த மட்டும் இன்னும் போய் பார்க்கவே இல்லடி. ஏன்? ஏதோ சினிமா ஹீரோக்கும் காளியனுக்கும் பஞ்சாயத்துல வச்சு தகராறா. அதுக்காக காளியண்ண மேல கோச்சிக்கிட்டு போய் பார்க்காம இருக்கிறா. நாங்களும் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். அவ கேட்கவே மாட்டேங்கிறா. பாவண்டி காளியண்ண ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மைக் அண்ணே, நமக்கோசரம் எல்லாரும் தலைவர் வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. போகும்போது அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். நாம அங்க போனோம்டா, வேற வழியா போயிடுவோம். ஏன்னா போகும்போது ஊருக்காரங்கிட்ட சொல்லிட்டு போனதானே மரியாதை. அங்க போனா ரசிக பயிலாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. காலையில தான் நெஞ்சு வலின்னு சொல்லி ஏமாத்திருக்கேன். இப்ப டிப் டாப்பா போனா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? குறுக்கோயில போலான்றீங்க. என்ன அது என்னமோ தெரியல, உங்களுக்கு நேர் வழியா ஒத்து வர மாட்டேங்குது. இமேஜ காப்பாத்தினா குறுக்கு வழிதான். ஓ சாமியா, சீக்கிரம் வெளியே வா சாமியா. வா சாமியா, புள்ள குட்டெல்லாம் காத்து கிடக்கு சாமியா. திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிட்டு வந்து சாமியா. அப்படியே உங்களை பாத்து போட்டு போலான்னு வந்து சாமியா. கல்பட்டை காட்டே. ஓ, பண்ணி நீங்க நல்லா இருக்கிற சாமியா. இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீங்க மந்திரியாவணி சாமியா. மைக் அண்ணே, இவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த முதலமைச்சர் நீங்க தான். நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற? ஆமா சாமியோ. கண்ணாத்தா, வாடி. நீ எப்படி ஊர்ல இருந்து வந்த? இன்னைக்குதான் ஊர்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஏடி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர் ஜனங்க அத்தனை பேரும் போய் காளிய பண்ண ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வந்திருக்காங்க. நீ மட்டும் ஏண்டி போல? நான் ஏண்டி அவரை போய் பார்க்கணும்? என்னடி உளர்ற? பின் என்னடி? அந்த மனுஷன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காரு. அது என்னன்னு கேட்டதுக்கு என் முகத்திலே முழிக்காதேன்னு சொல்லிட்டாரு. இனிமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் அவரை பாப்பேன்? பொடி அத்தை கிட்டவளே, இவ்வளவு நாள் பழகியும் நீ காளிய பண்ணன சரியா புரிஞ்சுக்கவே இல்லையடி. ஏண்டி, நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் காளிய பண்ண எந்த பொண்ணையாவது தலை நிமிர்ந்து பாத்துருக்காரா? அப்படிப்பட்டவர் அனாவசியமா சந்தேகப்பட்டு வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீ 1000 சொல்லு, என் மனசுல பதிஞ்சதுதான். அவருக்கும் எனக்கும் இருந்த உறவு எப்பவோ அத்து போச்சு. என்ன வார்த்தை சொல்லிட்டடி நீ? எந்த காரணத்தை கொண்டும் என்னால நீங்க பிரிய வேண்டாம். என்னது, உன்னாலயா? ஆமாண்டி, காளியப்பண்ண இந்த நிலைக்கு வரதுக்கு காரணமே நான் தான். இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா என் கல்யாணம் நின்னு போயிடுமேனுதான் காளியப்பண்ண பஞ்சாயத்துல கூட அத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு ஊமையா இருந்திருக்காரு. ஐயோ, இந்த உண்மை தெரியாம நான் என் மாமனை சந்தேகப்பட்டு அவசரத்தை திட்டுட்டேன்டி. பாவம், அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம்.
கண்ணாத்தா, என் வாழ்க்கையே கெட்டாலும் பரவாயில்ல, ஆனா காளிய பண்ண எவ்வளவு நல்லவர்னு இந்த ஊரு புரிஞ்சுக்கணும். அதனால இப்பவே நான் உண்மையை சொல்ல போறேன். ஐயோ, அவசரப்படாதடி. என் மாமா உனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. நீ அதை கெடுத்துறாத. நீ மனசை குழப்பிக்காம வீட்டுக்கு போ. நான் என் மாமனை பார்த்துட்டு வரேன்.